ஹாய்! உங்க வீட்ல தோசை சாய்க்கோ, இல்ல வந்துட்டு ஆளுங்க நெறைய பேர் இருக்காங்க. தயவு செஞ்சு இந்த ரெசிபிய ட்ரையே பண்ணிடாதீங்க. பட் சூப்பரா இருக்கும் தோசை. ஸோ இது வந்துட்டு திணை அரிசி வச்சு இன்ஸ்டன்ட்டா பண்ற ஒரு தோசை தான். ஒரு 2 ஹார்ஸ் மட்டும் அரிசி ஊற வச்சிருந்தோன்னா, அப்படியே அரைச்சிட்டு நம்ம ஊத்த வேண்டியது தான். ஸோ திணை அரிசி ஒரு 150 கிராம் பக்கம் வந்து ஊற வச்சு வச்சுருந்தேன். அதோட வந்துட்டு ஆஃப் வெள்ளரிக்காய் 150 கிராமுக்கு நான் ஆஃப் வெள்ளரிக்காய் போட்டிருக்கேன். நீங்க ரைஸ் குவான்டிட்டிக்கு ஏத்த மாதிரி வெள்ளரிக்காய் வந்து கம்மியாவே போடுங்க. அதிகமா போட்டிங்கன்னா சாஃப்ட்னஸ் அதிகமாயிடும். அதுக்கப்புறம் கொஞ்சமா கொத்தமல்லி அண்ட் உப்பு போட்டு நல்லா தண்ணியாக கொஞ்சம் லைட் கொரகொரப்பு இருக்கிற மாதிரி வச்சு அரைச்சிட்டு, அதுக்கப்புறம் தண்ணியும் உப்பு அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரவை தோசைக்கு எப்படி ஊற்றுவீங்களோ அந்த மாதிரி. அது நல்லா கல் சூடானதுக்கப்புறம் எடுத்து தோசை ஊற்றினீங்கன்னா நல்லா ரவை தோசைக்கு வர மாதிரி பபிள் பபிளாக சூப்பராக வரும் தோசை. லைட்டாக எண்ணெய் ட்ராப்ஸ் விட்டுட்டு திருப்பி போட்டிங்கன்னா சூப்பராக கிறிஸ்பியாக வரும். நீங்கள் வெள்ளரிக்காய் அதிகமாக போட்டிங்கன்னா சாஃப்ட்னஸ் அதிகமாகிடும். ஸோ திருப்பி போட்டுட்டு ஒரு கார சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். எனக்கு அன்றைக்கி சாம்பார் லெஃப்ட் ஓவர் இருந்ததுனால சாம்பார் வச்சு சாப்பிட்டேன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு 2 தோசை சாப்பிட்றவங்க 4 தோசை சாப்பிடுவாங்க. ஸோ ஆளுங்க எப்படி இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாப்பி லிவ்விங்!